ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ், உங்களுடைய பிசி தேர்வுகளை முடித்து விட்டிருப்பீர்கள். கட் ஆஃப்காக வந்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க கட் ஆஃப் என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் இந்த ஒரு லைவ் அனாலிசிஸ் போட்டிருக்கோம். இந்த இப்போ பாருங்க என்ன கட் ஆஃப் வரும்ன்றது ஒரு மேக்ஸிமம் அசம்ஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பத்தின சில டீடைல்ஸ் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அந்த டீடைல்ஸை வச்சு கட் ஆஃப் என்ன வரும்ன்றது நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே முப்படை பயிற்சி மையத்தினுடைய சார்பாக எங்களுடைய துணையோட ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் நல்லாவே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எங்களுடைய துணையோட ஓகேவா? அது நான் முக்கியமா பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் பொது அறிவாகட்டும் உளவியல் ஆகட்டும் எங்களை தாண்டி எதுவுமே வரலன்ட்டு நான் பெருமையா சொல்லிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த முறை நான் உளவியலையும் எடுத்திருக்கேன், பொது அறிவையும் எடுத்திருக்கேன்ற ஒரு காரணத்தினால சொல்றேன். பொது அறிவுல நான் பின் பாயிண்ட் பண்ண பாயிண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. உளவியல் எல்லாம் நம்ம கொஸ்டின் ரெப்ளிகேட்டே ஆயிருந்துச்சு, அப்படியே டிட்டோ வந்திருந்தது. ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படியே டேட்டாஸ் மாத்தி கொடுத்துருந்தாங்களே தவிர எங்களை தாண்டி எதுவுமே வரல. இதுன்றது நான் ரொம்ப இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். உளவியல்ல மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருமையா சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னை பத்தி தெரியும், நான் எப்படி கொஸ்டின் எடுத்து கொடுத்தது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமா பிசிக்கலுக்கு போனோம். பிசிக்கலுக்கு போறதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நம்ம ரிசல்ட்ஸ் வருது அது வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா 15 நாள்ல பிசிக்கல் வச்சாலும் அவுட் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ என்ன அளவுக்கு ரிட்டர்ன்ல கஷ்டப்பட்டுட்டோமோ அதே அளவுக்கு பிசிக்கல்ல நம்ம உடல்லையும் திறமையா இருக்கணும். அவங்க கிட்ட காமிச்சு நம்ம அந்த வேலையை வாங்குறது தான் பெஸ்ட். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசியோட கட் ஆஃப் என்ன வரலாம் வாங்க பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம போறோம். பார்த்துடலாமா? சரி. பொது அறிவு பிளஸ் உளவியல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். கேண்டிடேட் எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்கன்றது ஃபர்ஸ்ட். ஒரு கட் ஆஃப் வர்றது ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்கன்றது. கிட்டத்தட்ட 3,50,000 பேர் அப்ளை ஆயிருக்கு இந்த ஒரு எக்ஸாம். 3,60,000 பேரே. ஓகேவா? நான் ஒரு 3,50,000 பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இவங்கள பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன் தான் அது பொது அறிவும் உளவியலும். உளவியல் டெட் ஈஸி. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸி இல்லைன்னா எப்படி ஈஸி. பொது அறிவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் அதுவும் நமக்கு அடிச்சிடும். ஆனால் என்னன்னா பொது அறிவுல இந்த கூற்று மற்றும் இதெல்லாம் வச்சிருந்தாங்க, அதுல சில ட்விஸ்ட்லாம் வச்சிருக்காங்க. அது என்ன, நாங்க எடுத்த கேள்விலாம் எப்படி வந்திருக்கு அதுல அப்படின்றதுலாம் நான் உனக்கு நாளை போல ஒரு வீடியோ போடுறேன். நாங்க எடுத்த கேள்வி எப்படி உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சுன்றதையும் போடுறேன். அந்த ட்விஸ்ட்லாம் என்ன இருக்கு, இந்த ட்விஸ்ட்லாம் நாளைக்கு எப்படிலாம் பாதிப்படைய வைக்கலாம் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேவா? ஸோ பொது அறிவு உளவியல் ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரையும். தமிழ் தகுதி தேர்வு ஓரளவுக்கு மாடரேட் தான். நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க தமிழ் தகுதி தேர்வு. தமிழ்ன்றது ஒரு ஜஸ்ட் தகுதி தேர்வு. இதுல 32 மதிப்பெண் தான் பெறணும். ஆனா அந்த 32 பல பேருக்கு வருமானது தெரியலன்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது மேக்ஸிமம் வந்துடும். தமிழ் என்ன பொறுத்த வரையும் டிசார்ட்னு அடிச்சிருந்தா கூட வந்திருப்பேன். ஆன்சர் கீழே செக் பண்ணிருப்பேன் அகாடமி சர்வல போட்டதை. ஸோ மேக்ஸிமம் அடிச்சிடலாம். ஓகேவா? ஆனா அது மாடரேட். ஆனா இதுல பாஸ் ஆனாதான் இது திருத்துவாங்களே, அது ஒரு இருக்குல்ல. இதுல பாஸ் ஆனாதான் இந்த மார்க் வேலிடே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் ட்விஸ்டே. சப்போஸ் யாராவது இதுல தகுதி ஆகலன்னா அவங்க ஜிஎஸ்சி என்ன நல்லா எழுதியும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஸோ அது ஒன்று இருக்கு கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும். ஸோ நான் யாருக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த 60 to 65 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு நான் கட் ஆஃப் செக் பண்ணேன் சார், அந்த ஜிஎஸ்ல அவுட் ஆஃப் 70க்கு நான் 60 மார்க் வந்துட்டேன், 60க்கு மேல வருது. அந்த மாதிரி 60 to 65 எடுத்திருக்காங்கன்னா அவங்க தாராளமா பிசிக்கல் ட்ரை பண்ணலாம். நாளையில இருந்தே காலைல எழுந்து ஓட ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா ரிசல்ட் இன்னும் ஒரு மாசத்துல வந்துடும். அதுக்கு அடுத்தது 15-20 நாள்ல பிசிக்கல் வந்துடும். ஸோ எண்ணி நமக்கு ஜனவரி ஐ திங்க் மேபி பொங்கல் கழிஞ்சு உனக்கு பிசிக்கல் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க பிப்ரவரியில கூட பிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிடலாம். அதனால மேக்ஸிமம் 60 to 65 மார்க்ஸ் எடுத்தவங்க பிசிக்கலுக்கு இன்னிலேருந்தே நாளையிலேருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீ பிசிக்கல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுடு. இந்த 55 to 59 இருக்கிறவங்க ரிசல்ட் வர வரையும் தயவு செஞ்சு பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நமக்கு ரிசல்ட் நாளைக்கு எப்படி வேணா ஆசிலேஷன்ஸ்ல போகலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 66ல இருந்து 70, 68, 69ன்றாங்க பாரு, அதெல்லாம் கொஞ்சம் சில பல கேசஸ் தான். அதுலயும் ட்விஸ்ட்னு வச்சாங்கன்னா இறங்கி வருவாங்க. அவங்க இறங்கும் போது பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா இருக்கவங்களும் இறங்குவாங்க. அதனால இந்த 60 to 66 to 68 கேட்டகரிக்கு நான் வரவே இல்லை. மேக்ஸிமம் அது வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை, அதிகமா சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 60 to 65 எடுக்கிறவங்க தாராளமா பிசிக்கல் இப்பத்துல இருந்தே ட்ரை பண்ணிடுங்க. இந்த 55 to 59 இருக்கவங்க, தட் மீன்ஸ் 55 கூட வேணா 56 கூட வச்சுக்கோங்க. இந்த 55 to 59 அந்த இருக்கிறவங்க பிசிக்கல் இப்ப ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா 4 பேர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுல நல்லா படிச்சவங்க அந்த டிஎன்பிசி காரங்க கூட இருப்பாங்க. பிசிக்கலுக்கு வராம கொஞ்சம் குண்டா இருக்கவங்க என்ன மாதிரியே வச்சுக்கோங்களேன், அவங்களாம் கொஞ்சம் குண்டா அவங்களாம் மேக்ஸிமம் ரோப் ஏற முடியாம போலாம். இல்ல நல்லாவே இருக்கிறவங்களாலே கூட ரோப் ஏற முடியாம போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். நாளைக்கு எது வேணாலும் விதி விளையாடலாம். அப்போ உன்னுடைய திறமையை வச்சு நீ அந்த 8 மார்க் அழகா அடிச்சுட்டு வரலாம்ல.
அடிக்கலாம்ல, அப்ப உனக்கு வரும்ல அந்த மார்க்கு. அப்ப அந்த ரிட்டர்ன்ல விட்டதை பிசிக்கல்ல போய் நீ பிடிக்கலாம். அப்ப நீ வந்து பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இது வந்து என்னுடைய அட்வைஸ். ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க, வீட்லயோ சரி, எங்கேயோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்லயோ ஏதோ ஒன்று ஓடி பிடிச்சி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டுட்டே இருங்க. நாளை பின்ன புதுசா கத்துக்கணும்னா வராது, இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாதான். ஸோ ரிசல்ட் வந்தோடனே அதை பார்த்துக்கலாம், ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம்னா பார்த்துட்டு போயிடும். அதனால பொறுத்திருங்கள்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? 55 to 59 வந்தவங்க தாராளமா பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும்னா உங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் தேவை. என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனே நம்பர் கேட்கறீங்களா, இதை கேட்கறீங்களா, இல்ல இந்த 3 டீடைல்ஸ் தான். இந்த 3 டீடைல்ஸை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு கட் ஆஃப் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா 30 பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் இதை வந்து எங்கேஜ் ஆகுறீங்க. ஸோ உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் நீங்க போடும்போது கட் ஆஃப் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஜாதி கேட்கக்கூடாது ஒண்ணுதான், ஆனா அதை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நம்மள இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் தள்ளுது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதி, நெக்ஸ்ட் ஒரு தமிழ் மார்க். உங்களுடைய தமிழ் மார்க் என்ன, தமிழ் அதாவது தகுதி தமிழ் தேர்வில் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க. நெக்ஸ்ட் பொது அறிவு, ஜிகே பிளஸ் உளவியல் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஜிகேன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த 3 டீடைல்ஸை டைப் பண்ணி கொஞ்சம் எவ்வளவோ மெசேஜஸ் யார் யாருக்கும் டைப் பண்றீங்க, இதை ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க. ஸோ நான் கேட்கறது 3 டீடைல்ஸ் தான். ஒன்னு ஜாதி, ஜாதியை இங்கிலீஷ்ல கம்யூனிட்டினே கூட அடிச்சுக்கோமா, இல்லைன்னா கேஸ்ட்னே கூட அடிச்சுக்கோமா. ஓகேவா? ஆர் கேஸ்ட் இப்படின்னு கொஞ்சம் அடிச்சு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதி என்ன, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா என்னன்றதை தயவு செஞ்சு, இல்லைன்னா ஓசி ஜெனரல் கேட்டகரியா என்னன்றது தயவு செஞ்சு அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ் மார்க், தமிழ்ல நான் 80க்கு 71 எடுத்திருக்கேன் சார், இல்ல 80க்கு 30 தான் சார் எடுத்திருக்கேன், எதுவோ அதை டைப் பண்ணுங்க. ஜிகே மார்க் 68 சார், இல்ல 61 சார், 54 சார், எதுவோ அதை கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதை வச்சு எங்களால் ஓரளவுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு வர முடியும். ஸோ நாங்கள் கட் ஆஃப் வீடியோ நாளை அல்லது நாளை மறுநாள் நாங்கள் உங்களுக்கு போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்றது ஒரு யூகிக்கிறதுக்காக தான் இந்த டீடைல்ஸ் உங்ககிட்ட கலெக்ட் பண்றேன். ஆனா நீ மறக்காம இதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு 61ல இருந்து 65 தாராளமா உன்னுடைய பிசிக்கலுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு 55ல இருந்து 56 பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு எப்படி வேணாலும் ஒரு சிச்சுவேஷன் வரலாம், நீ எப்படி வேணாலும் மாறலாம், வாழ்க்கையினுடைய வசம். அதே மாதிரி எங்க அகாடமியுடைய பிசிக்கல் பயிற்சி வகுப்புகள் எப்ப தொடங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து தொடங்க போகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேலூர் மற்றும் திருச்சி பிரான்ச்சோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி SSC GD கான அட்மிஷன்ஸ் சரி, SI கான அட்மிஷன்ஸ் சரி போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.